இப்போ என்னன்னா அஜித் சார் ஸ்டில் ஞாபகம் இருக்கு. தீபாவளி அப்போ இன்று முதல் உலகம் எங்கம்க்கு அந்த போர்ட் ஸ்டில் வந்து அந்த கரெக்டா ட்ரிப் பண்ணுவாரு. அதுல வச்சு சொல்றேன்னு நான், அதாவது எல்லாமே டூப் போடுவாங்க. இவருக்கு ஃப்ளோட் ஆயிட்டே இருக்கும் அங்க போட்டு வாட்டரு. நான் என்ன எப்படி கேப்சர் பண்ணீங்க அது? நான் என் கேமரா வச்சு என் மூஞ்ச மூடிப்பேன். பின்னாடி வந்து என்ன அடிச்சா கூட எனக்கு தெரியாது. அதில் நல்ல மொமெண்ட் கிடைச்சது. அந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று போட் பண்ணி பார்த்துருப்பீங்க இன்ஸ்டால. இன்னொன்று மலேசியால அந்த ஒரு டவர்ல இருந்து குதிப்பாங்க பில்லால. ஆமா, அந்த ரோப் வச்சு அது ஒரு 2-3 வாட்டி பண்ணாங்க. ஏன்னா நம்ம இப்படி எட்டி பார்த்தா கூட நமக்கு காலெல்லாம் ஷிவர் ஆகும். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். ஆரம்ப படத்துல கார்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மேக்கிங் எடுத்தேன். நீங்க அதை எடுத்ததா? ஆமா ஆமா. சரி மேக்கிங் எடுப்போம். பார்த்தா அந்த கால் போயிட்டு உள்ள மாட்டிக்கிச்சு. சரி அடி அடின்னா டக் டக் டக்னு அடிச்சு. போட்டோகிராஃபில அவ்வளவு பைத்தியம் சார் அப்படின்னு. இப்போ அந்த அப்பகுட்டி கூட சொல்லியிருக்காரு. அப்படி டர்ன் பண்ணிவிட்டார் அவர் லைஃப் ஒரு போட்டோ ஷூட் மூலம். ஆக்சுவலி அப்பகுட்டி ஷூட் பண்ணது என்னோட ஸ்டுடியோல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஓகே சார், இப்போ வந்து இந்த மூமெண்ட் இவரோட ஒர்க் பண்ணதை பத்தி பேசுவோம். இப்போ இந்த KHRK அந்த மூமெண்டோட சேர்த்து அது ரொம்ப பேச முடியாது. எனக்கு புரியுது. ஆனா கரெக்டா அளவா பேசி நாஸ்டாலஜியா போவோம் சார். இப்போ என்னன்னா அஜித் சார் கூட இப்போ ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கும். நம்ம ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிங் அந்த ப்ரொஃபஷனல் ஒன்று இருக்கும். நம்ம எடுக்கிறோம். பட் நம்மள மாதிரியே அந்த ஆக்டரும் இது மேல ஒரு பேஷனேட்டா ஒன்று இருக்காரு அப்படிங்கும்போது அது வந்து நமக்கு என்ன கனெக்ட் ஆகுது. இப்போ நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இடையில, உங்க அசிஸ்டன்ட் சொல்லுவீங்கன்னு சொன்னீங்க. என் அசிஸ்டன்ட் சொல்றது அந்த செட்ல அந்த ஆர்டிஸ்டோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அவங்களோட ஒரு பாண்ட் கிரியேட் பண்றது ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். அதுதான் வேணும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்டும் நம்மளோட கனெக்ட் ஆகி இருக்கும்போது அது இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். அந்த மாதிரி அஜித் சார் இப்போ நார்மலா அஜித் சார் போகும்போதே ஹாய் ஐம் அஜித்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கூல் ஆக்கிடுவார். இப்போ நீங்க ப்ரொஃபஷனலா கனெக்ட் ஆயிருப்பீங்க. இப்போ டக்குன்னு நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க, டக்குன்னு மேபி கேமரா பிடிக்க நான் எடுக்கிறேன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய நாங்க அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அஜித் சாரோட பாண்டிங் பத்தி அஜித் சார் வந்து அவங்க எப்படின்னா எல்லாமே 100% தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு செடி வைக்கிறோன்னா கூட அதை படிச்சுட்டு அந்த செடிக்கு என்னென்ன மருந்து போடலாம், அது என்ன இது பண்ணால் இதாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடு கட்டுறாருன்னா அதுக்கும் ஃபுல்லாகவே அவர் அதில் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, அது மாதிரி செடி வளர்க்குற அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. குக்கிங்னா கூட பிரியாணி எப்படி பண்ணணும் எது பண்ணணும் அது பக்காவாக பண்ணணும். காலையிலே ஐயோ நிறைய காலையிலே வரும்போதே சொல்லிவிடுவார் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட, சக்தி ஒரு 2 வெங்காயம் பச்சை மிளகாய் அப்போ தான் வருவாங்க. அது எல்லாமே மைண்டில் இருக்கும். ஏதோ பண்ணுறோன்னு இல்லாமல் அது ப்ராப்பராக பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் ஃபோட்டோகிராஃபி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பில்லா ஷூட் வந்து சார் எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்கு சார். நீ ஷேர் பண்ணி இந்த போஸ்டர்ஸ் தான் இந்த ஸ்விம்மிங் பூல் சீனு. ஆமாம், அந்த ஸ்டெப்பில் அந்த பில்லாவோட சேர்ந்து உட்காந்து நான் இது சொல்கிறேன். ஆக்சுவலி பில்லா டைமில் ஃபர்ஸ்ட் லுக் சாரோட வீட்டில் தான் நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். பில்லாக்கு ஓகே, அவர் வாக் பண்ணுறது போகிறது அங்கே. ஏன்னா அது படத்தில் இவர் தான் பில்லா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிற மாதிரி ஒரு சீன். அப்போ அஜித் சாரோட ஸ்டில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு. அப்புறம் போகிறேன் சிரிச்சி வாங்க பாருங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய ஷோகேஸில் ஃபுல்லாக லென்ஸ் கேமரா அஜித்தோட வீட்டில் எப்படியும் அது வந்து ஒரு 20 கேமரா ஒரு 50 லென்ஸு அப்படி வச்சுருந்தார். அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அலமாரி. ஆமாம், இந்த சைஸில் அப்படி ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோக்கு ஃபோட்டோகிராஃபி பைத்தியம். அந்த பேஷன் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது யூடியூப்ல ஏதாவது பார்த்துட்டாங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. சிட்டுஜி இது இந்த ஷார்ட் பாருங்க. இப்போ வரைக்குமே இப்போ நம்பர் மாறிடுச்சு, நானும் கொஞ்சம் கான்டாக்ட் இல்லை. ஓகே, ஸோ எனக்கு அனுப்புவாங்க இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஸ்டூடியோ இது பண்ணோம். ஸ்டூடியோ கூட வச்சிருந்தார் வீட்டில். ஸோ எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அதுல இருந்து வருவாங்க. சரி, ஸோ இப்போ வந்து ஃப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், கார் ரேஸாக இருக்கட்டும், எல்லாமே அறகுறையாக விடவே மாட்டாங்க. ஓகே, அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுருக்கேன். அவரும் என்னை பாராட்டியிருக்கார். ஆக்சுவலாக அதான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதுன்னா நிறைய விஷயங்கள். நீட்னஸ், இப்போது ஆக்சுவலாக சொல்லக்கூடாது, அவர் எல்லா விஷயமுமே வந்து இப்போது நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன்னா டக்குன்னு நகம் பார்த்தேன், ஐயோ நகம் வளர்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் கட்டர் வாங்கி நான் நெயில் கட்டர் வாங்கி கட் பண்ணிட்டு தான் நான் போவேன். அது மாதிரி ஒரு பக்காவாக அவர் வந்து எல்லாரையும் இது பண்ணுவார். அது நம்மளும் அவர்கிட்ட கற்றுக்க முடியும் நிறைய நல்ல விஷயங்கள். எப்படி ஒரு ஒயர் கேபிள் இப்படி போட்டிருக்கோன்னா அதை மடித்து கரெக்டாக வைக்கிறது, அதாவது பக்கா
அவர் எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்ஷனிஸ்ட். இது பில்லா டைம் மெமரிஸ் ஞாபகம் இருக்கு. ஏன்னா இது இங்கே ஷூட் பண்ணா பரவாயில்ல, மலேசியாவில் லைவ் லொகேஷன்ல போய் நிறைய ஷூட் இருக்கு. ஸோ அந்த பில்லா அஜித் சார் அண்ட் விஷ்ணுவர்தன் சாரோட அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சார். பில்லா வந்து ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த மலேசியன் மெட்ரோ இதில் தான் ஷூட்டு. அந்த கேப் கிளிக் பண்ண யாரு அப்படின்னாங்க. அப்போதான் விஷ்ணு சார் சார் இங்கே நம்ம ஃபோட்டோகிராஃபர் சிட்டு. அதுக்கப்புறமா அப்படியே கவர் ஆயிடுச்சு. சரி. ஸோ அவருக்கு நம்ம வேலை பிடிச்சிருந்தது. நிறைய ஸ்டில்ஸ் காமிப்பேன். அந்த இதுலலாம் வாட்டர்லாம் இது பண்ணுற ஸ்டில்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக இந்த தமிழ் பில்லாவோட ஃபோட்டோஸ் வச்சு தான் தெலுங்குல ரெஃபரன்ஸ் வச்சு ஷூட் பண்ணாங்க. நான் வந்து சும்மா ஷார்ட்ல எடுத்த ஸ்டில்ஸ் எல்லாமே. பட் அதுதான் அவங்க அப்படியே அது வாக் பண்றது, இந்த வாட்டர் அண்ட் மற்றது அந்த பாக்ஸிங், நிறைய விஷயங்கள். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இந்தியா டுடே ஏதோ ஒரு இன்டர்வியூ கூட எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் அஜித் சார் கிட்ட அந்த விஷயம் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு வாட்டி வேதாளம் ஃபிலிம் அப்போ ஆஸ்திரேலியாவில் ஷூட் முடிச்சுட்டு நான் ஒரு ரூம் போகிறேன். சார் கிளம்புறேன்னு ஃபோட்டோ காமிங்கன்னு பார்த்துட்டு, சிட்டுஜி நீங்கள் செம்ம ஃபோட்டோகிராஃபர் சிட்டுஜி அப்படி என்ன எனக்கு அஜித் சார் சொன்னாங்க. என்ன சார் கிண்டல் பண்ணி? இல்லை மனசார சொல்கிறேன், நீங்கள் அந்த மொமெண்ட் இது பண்ணுறதும் ரொம்ப கிரேட், நீங்கள் கரெக்டாக இது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய பாராட்டு. ஏன்னா நிறைய பேர் பாராட்ட மாட்டாங்க, பாராட்டுறதே கஷ்டமாக நினச்சிப்பாங்க. அது மாதிரி மெயின் வந்து ரவி சார், ஸ்டில்ஸ் ரவி சார், அவங்க வந்து ரொம்ப பாராட்டுவாங்க. அதே நேரத்தில் ஏதாவது இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோகிராஃபர் யாருன்னா என் பேரும் கட்டாயம் சொல்லுவாங்க. ஸ்டில்ஸ் ரவி சார். அப்புறம் ரமணி சார்ன்னு சொல்லிட்டு சங்கர் சார் படம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரமணி அவரும் அந்த பெரிய படம். அவரு சிட்டு ஏதாவது நான் போயிட்டே இருப்பேன், உங்கள் பேர் இருக்குன்னா நாங்கள் நின்று பார்ப்பேன். ஏதாவது இருக்கு. இப்போ வந்து இந்த பட்டியல் ஸ்டில்ஸ் எல்லாமே ஆரியாவும் பரத்லாம் நடந்து வர ஸ்டில்ஸ் எல்லாம் பட்டியல் எல்லாம். ஆமா, அறிந்தும் அறியாமலும் வந்து எனக்கு ஆக்சுவலி அது அந்த இது பார்த்துட்டு நான் நின்னுன்னா உன்னோட ஸ்டில்ஸ் டேக்கிங்ல வந்து ஏதோ ஒரு இது இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிட்டு உன்னோட ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அந்த ஆக்ஷன்ல எடுக்கும்போது தான் அந்த 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 பவர் அந்த ஸ்டில்ஸ்ல இருக்கும். நிறைய பேர் இப்போ போட்டோ ஷூட் பண்றாங்க, சம்மந்தமே இருக்காது. பட் அது வந்து நீங்க படம் பார்க்கும்போதும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. முன்னாடி இப்போ நீங்க கேட்டதுக்கு நான் கொஞ்சம் அவுட் போறேன், இருந்தா கூட நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு படம் பாக்குறீங்க, அப்போ இன்டர்வல்ல போட்டோ கார்ட்ஸ் எல்லாம் வைப்போம். அப்போ பழைய முன்னாடி அந்த பார்த்துட்டு ஓகே இந்த இது அடுத்த சீன் இதுல வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சீனுக்காக வெயிட் பண்ணுவோம். இந்த கேரக்டர் இங்க இருக்கு அப்படின்னு. இப்போ அப்படி கிடையாது. அப்பெல்லாம் அந்த போட்டோ கார்ட்ஸ் பார்த்து தான் உள்ளேயே போவோம் நம்ம. இன்னைக்கு படத்துக்கு சம்பந்தமே இருக்காது, அது மாதிரி போட்டோ ஷூட் பண்றாங்க. ஸோ ஆனால் அந்த படத்தில் எடுக்கிற ஸ்டில்ஸ் நீங்க போஸ்டர்ஸ்ல பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் வந்து சத்தியமா போட்டோ ஷூட்ல வர. இப்போ அந்த பேக் டு அந்த பேசி விஷ்ணுவர்தன் சார் அந்த அஜித் சார் காம பேசிட்டு இருக்கோம். பில்லா ஆரம்பம் ஆல்சோ ஒர்க் பண்ணிருக்கேன். அதான் விஷ்ணு சாரோட ஆரம்பம் பில்லா, யக்ஷன் முதற்கொண்டு யக்ஷன், இப்போ நேசிப்பாயா அது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு இப்போ இந்த ஆரம்பம்னா நீங்க ஒன்று ஷேர் பண்ணியிருந்தீங்க, அந்த போட் சீக்வன்ஸ் அதை எடுக்கிறது ஷேர் பண்ணிருக்கீங்க. அதை நான் ஸ்டில்லா பார்த்துருக்கேன். ஸ்டில் ஞாபகம் இருக்கு, தீபாவளி அப்போ இன்று முதல் உலகம் எங்க அந்த போட் ஸ்டில் வந்து அந்த கரெக்டா ட்ரிப் பண்ணுவாரு. அதுல வச்சு சொல்றேன்னு நான், அதாவது எல்லாமே டூப் போடுவாங்க. இவருக்கு சார் என்ன மாட்டு வண்டியும் ஓட்டுவாரு, வீரத்துல பார்த்தா மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, ஆரம்பத்துல வந்து போட்டு ஓட்டுறாரு. அவருக்கு அதான் சொல்றேன் எல்லாமே அவர். இப்ப அந்த மூமெண்ட் எப்படி சார் கேப்சர் பண்ணி? இப்ப நார்மல் இப்படி ஒன்று போயிட்டு இருக்கு, கார் எதுனா ஃப்ளோட் ஆயிட்டே இருக்கும் அங்க போட்டு வாட்டரு, நான் என்ன எப்படி கேப்சர் பண்ணீங்க? அது நான் என் கேமரா வச்சு என் மூஞ்ச மூடிப்பேன். இந்த கேமராக்குள்ள என்ன நடக்குதோ பின்னாடி வந்து என்ன அடிச்சா கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க இப்படி பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க, ஐயோ இப்படி போதே அப்படி போதேன்னு. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாம் டிஜிட்டல் இப்படி ஷூட் பண்றாங்க. அது எவ்வளவு நீங்க இப்படி வச்சிட்டீங்க வச்சுங்களேன், அந்த ஃப்ரேம் மட்டும்தான் நமக்கு தெரியும். அது ஒரு பயமும் போயிடும், பட் நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அந்த போட்டுக்குள்ளேயே மோனோபேட் போட்டு ஸ்டாண்டு, ஏன்னா இல்லைன்னா ஜம்ப் ஆகும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஷூட் பண்ணிட்டே இருந்தேன். அதில் நல்ல மொமெண்ட் கிடைச்சது. அந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று போட்டு பண்ணி பார்த்துருப்பீங்க இன்ஸ்டால. ஸோ அது நிறைய வைரல். ஏன்னா இவர் ஓட்டினாரா இல்லை டூப் ஓட்டிச்சா, பைக்கு அது மாதிரி பைக்கு இதில் நம்ம விவேகம் படத்தில்
அப்படியே வீலிங் பண்ணுவாங்க சார், ஃபுல்லாக அவர் தான் இது பண்ணார். ஓகே ஓகே ஓகே. அதான் சொல்கிறேனே, அவர் வந்து வேற லெவல், வேற லெவல். உண்மையாகவே அதை மனசார பாராட்டுறேன். ஓகே. அஜித் சார் வந்து எல்லாமே பக்காவாக கற்றுக்கிட்டு இது பண்ணுவார். டூப்போட இன்னொன்று, மலேசியாவில் அந்த ஒரு டவர்ல இருந்து குதிப்பாங்க, பில்லால. ஆமாம், அந்த ரோப்பை வச்சு அது ஒரு 2-3 வாட்டி பண்ணாங்க. ஏன்னா குதிச்சா திரும்ப கீழே போயிட்டு ரொம்ப நேரம் ஆகும் மேலே வரத்துக்கு. ஓகே. அப்போ அந்த டைமில் ரொம்ப பேக் பெயினாக வேறு இருந்தாங்க. தண்ணியும் அவரே ஏன்னா நம்ம இப்படி எட்டி பார்த்தா கூட நமக்கு காலெல்லாம் ஷிவர் ஆகும். அந்த இதில் அங்கேருந்து அந்த இதில் ஜம்ப் பண்ணி குதிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஏறி அந்த இதில் ரோப் கட்டுறதுக்கே ஒரு 1 hour ஆகும். டைம் மேலே ஆகும். ஸோ அந்த ஆர்ட் டைரக்டர் மிலன் சார் தான் பண்ணேன். என்னடா நான் எனக்கே உதறது, இந்த மனுஷன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. அந்த மிலன் சார் அவர் இறந்துட்டாங்க, அவர் சொல்லிட்டு இருந்தார். ஓகே. அஜித் சார் கூட ஒர்க் பண்ணது அவர் எதுக்குமே டூ போடுவோம். அப்புறம் வீரம் இல்லை, அந்த ட்ரெயின் இப்படி இது பண்ணுறது இல்லை, எதுவுமே இது பண்ணல, ஒரே ஒரு ரோப்பு, அதை நம்பிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொல்றதை வச்சு கேட்கும் போதே எங்களுக்கு இது எப்படி பண்ணாருன்னு ஒன்று இருக்கு. உங்களுக்கு அது லைவ்ல பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி? ரொம்ப பயமா இருக்கும், ரொம்ப பயமா இருக்கும், ரொம்ப பயமா இருக்கும். ஓகே. ஏன்னா சார் அந்த ஒரு பெரிய ஆக்டரை வச்சு தான் ஒரு மேஜர் இது ரன் ஆகுது. ஆமா, இப்போ நிறைய ஃபேமிலிஸ் வந்து சர்வைவ் ஆகுது அப்படிங்க. ஆமா, இது ஒன்று ஆச்சுன்னா கூட சிவா சார் சொல்லுவாங்க, சார் வேணாம் சார் டூ, சிவா வாங்க சிவா அப்படின்வாங்க. அசால்ட்டா எடுத்துப்பாங்க, எல்லாத்தையும் அசால்ட்டா எடுத்துப்பாங்க. ஓகே. ஸோ கிரேட் மேன். இந்த பயம்ன்றது அவருக்கு துளி கூட கிடையாது. ஷார்ட் வரணும். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும், ஆரம்பம் படத்தில் அந்த கார் ஜம்ப் அப்போ நான் தான் மேக்கிங் எடுத்துட்டு, நான் சார் வந்து ஜம்ப் அந்த காரில் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் மேக்கிங் எடுத்தேன். எங்க சைட்லேயே அவள் காருக்குள்ளையா? சார் வந்து வெளியில இருந்து கார்ல போயிட்டு இருப்போம், கார் இந்த முட்டி நீங்க அதை எடுத்ததா? ஆமா ஆமா, அந்த சைடு ஆங்கிள் கால் அடிபடுற ஷாட். கால் அடிபடுற, நான் வந்து இன்னொரு முன்னாடி இருந்து நான் மேக்கிங் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அங்கே வந்து ஸ்டில் எடுக்க முடியாது, ஏன்னா பேக் ஷாட். சரி மேக்கிங் எடுப்போம் பார்த்தா அந்த கால் போயிட்டு உள்ள மாட்டிக்கிச்சு. சரி அடின்னா டக் டக் டக்குன்னு அடிச்சு அப்படியே உள்ள போயிட்டே இருக்கு. நான் அந்த கேமராவை கட் பண்ணாமலே அப்படியே போனேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். அடுத்த நாள் ஷாட்டுக்கு வராரு, இல்லை முடிச்சிடலாம், ஸ்டிக் வச்சுட்டு. ஆமாம், ஸ்டிக் வச்சுட்டு, ஏன்னா நடக்கவே முடியாது, டாக்டர் வந்து மூவ் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. இல்லை நிறைய நம்ம பாம்பே வந்திருக்கோம், நிறைய ஆர்டிஸ்ட்டு, டேட்ஸ் எல்லாம் இதாகும், நம்ம முடிச்சிடலாம். விஷ்ணு சார் வீடியோ இப்போ ஓடிட்டு இருக்கு சார், பாருங்கள். விஷ்ணு சார்கிட்ட கேட்குறாங்க, விஷ்ணு சார் ஜி வேணாம் ஜி பார்த்துக்கலாம், இல்லை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு பண்ணுறாரு அந்த காலோட. அது மாதிரி நிறைய விஷயங்கள். டாக்டர் அங்கேயே வந்து திட்டுவாங்க, ஐயோ வேணாம் ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படி, ஆனாலும் பண்ணுவாங்க. ஆமாம், இல்லை அவர் கூட ஒரு 10 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் உங்களை ஃபோட்டோ எடுத்திருக்காரு சார்? நிறைய எடுத்திருக்காரு. இருக்கா? இன்ஸ்டால ஏதோ இருக்கும், கையில் இல்லை, வீடியோலாம் வச்சுட்டு. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வெளில போனீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கேமரா வாங்கி அங்கே போய் நில்லுங்க இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. நிறைய எனக்கு ஃபோட்டோ எடுத்து ப்ளோ பண்ணிலாம் கொடுத்துருக்காங்க. நிறைய லவ் அஜித்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது அனுப்புங்க சார், நாங்களும் பார்க்குறேன். இருக்கு நான் அனுப்பி தரேன் உங்களுக்கு. ஓகே. இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபி சொன்னீங்களே, ஃபோட்டோகிராஃபியில் அவ்வளோ பைத்தியம் சார் அப்படின்னு. இப்போ அந்த அப்பக்குட்டி கூட சொல்லியிருக்காரு, அப்படி டேர்ன் பண்ணி விட்டார் அவர் லைஃப் ஒரு ஃபோட்டோ ஷூட் மூலம். ஆக்சுவலி அப்புக்குட்டி ஷூட் பண்ணது என்னோட ஸ்டூடியோவில். அப்படியா? ஆமாம், நான் எங்கள் ஸ்டூடியோ வச்சுருந்தேன். ஸோ சார் வந்து ஒரு 4 o'clock போல் வந்தார். மார்னிங் 4 o'clock வந்தார். அந்த ஏரியா வந்து பிஸி, வடபழனியில். சரி, ரொம்ப பிஸியான ஏரியா. 4 o'clock வந்தாங்க, ஸ்டூடியோவில் தான். அடுத்த நாள் 2:30 ஆமாம், அதான் போயிட்டு சரவண பவன் திறந்துருந்தது, அங்கே டிஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பினோம். 24 hours இந்த ஸ்டூடியோவிலே இருந்தாங்க. ஓகே. அப்புக்குட்டியை ஷூட் பண்ணுறதுக்காக. அது யாருக்குமே தெரியாது, எங்கள் ஸ்டூடியோ அந்த பில்டிங் ஓனருக்கு கூட தெரியாது. அஜித் சார் வந்து ஸோ வந்து 24 hours ஷூட் பண்ணி அதுக்கான பிளானிங் எல்லாம் பண்ணிட்டாங்க. இதுதான் சொல்லிட்டு. ஸோ ஒரு 25 பேர் அவர் கூடயே ஒர்க் பண்ணோம். அதான் நம்ம வந்து எடுத்துகிட்டே இருப்போம் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், லைட்டிங்காக ஒரு ஸ்டில் எடுப்பாங்க, எடுத்துகிட்டு ரெடி அப்படின்னு ஒரு ஸ்டில், ரைட் ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இன்னும் வரணுமேன்னு சொல்லிட்டு. அதான் அவரு தெளிவா இருக்காரு. தெளிவா இருக்காரு. இப்ப அந்த அப்போடைய ஒரு ஷூட் பண்ணும்போது அவரு ஒர்க் பண்ற மாதிரி அது நீங்க எடுத்ததா? இன்னொரு பையன். ஆமா, நான் சார் கூட இருந்தேன். பட் 2-3 பேர் இருந்தாங்க மேக்கிங் எடுக்கிறதுக்குலாம் இருந்தாங்க. ஸோ இன்னொரு நானும் இருக்கேன் அதுல. அதான் கேட்டேன். ஆமா, அந்த மொமெண்ட் ஸ்டுடியோல உட்கார்ந்து இருப்பாங்க அஜித் சார் இருந்தா நான் அனுப்புறேன் அவங்களுக்கு. ஒரு பெரிய ஒரு மொமெண்ட்.
அதான் சொல்கிறேன், அவர் ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு இல்லாமல் அந்த பெருசு, அதாவது எப்படி சொல்லுவாங்க இல்லையா, நிறைய குடங்கள் தழும்பாது இல்லையா, அந்த மாதிரி அவங்கெல்லாம் அந்த நான் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிலாம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் போய் சகஜமாக அப்படியே அஜித் சார் போவாங்க ஓரமாக. ஏன்னா இந்த ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு கேனில் டீ இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், அங்கேயே போய் அந்த ஒரு பிளேட் பேப்பர் கப்பில் பிடிச்சிட்டு அப்படியே குடிச்சிட்டு போயிட்டே இருப்பார். எளிமை, அந்த ஒரு பந்தா கிடையாது. ஓகே ஓகே. அதே நேரத்தில் இப்போ ஷூட்டிங் வந்து ஒரு 12 மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு, ஆனால் ரூம் போக மாட்டாங்க. அங்கே இருக்கிற டிரைவர்ஸ், இது மலேசியாலலாம் நடந்துச்சு. இப்போ அவுட்டோர் போனோன்னா எல்லாட்டையும் பேசி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் ரூமில் போய் என்ன பண்ண போகிறேன், தூக்கமும் வராது, நான் உங்கள் கூட இருந்தால் கொஞ்சம் பேசலாமே ஓகே அப்படின்னு சொல்லி இருக்கிறவர் தான் அஜித் சார். அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஆர்டிஸ்டாக அவர் ஒரு பிரதர் மாதிரி நிறைய கைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி அவரை. இப்போ ஒர்க் பண்ணுறேன். ஆமாம், கடைசியாக ஜெயிலர் டைமில் தான் பார்த்தோம், வந்து கட்டி பிடிச்சி சிட்டிஜி எப்படி இருக்கீங்க, நான் முடியெல்லாம் வளர்த்து நடிக்கிறீங்களா அப்படின்னாரு. சார் அப்படின்னு. என்ன இருந்தாலும் நடிச்சிருந்தீங்க இல்லையா ஒரு சீனு? நடிச்சிருக்கேன் சாரோட. என்ன இருந்தாலும் நடிச்சிருக்கேன். அண்டு இது வீரம், வீரம் இல்லை சாரி, விசுவாசம், பெரிய தலைக்கட்டு. ஆமாம், அந்த அவரை இன்ட்ரடியூஸ் பண்ற சீன். ஆமாம். ஆக்சுவலாக நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. ஓகே. ஆனால் யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. நிறைய நாங்கள் தியேட்டர்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். ஆக்சுவலி மியூசிக் படிச்சுட்டு ட்ராமா தியேட்டர்ஸ் நிறைய பண்ணேன். அதான் நடிக்கிறதுக்கு ஆசை. யாராவது டேரக்டர் கேட்டேன், இது ஒழுங்காக போயிட்டு இருக்குல்ல, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நீ வந்து ஃபோட்டோகிராஃபர் இதையே பார்த்துக்கோ அப்படின்னா. அப்படி இருந்தும் நான் வந்து கங்குவால பண்ணேன். கங்குவால் ஒரு 40 நாள் ஆக்டராக போனேன். ஓகே ஓகே. ஸோ கங்குவா ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஜெயிலர் 2, ஜெயிலர் 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஜெயிலரில் கமிட் ஆகி ஜெயிலர் முடியும் போது எனக்கு கங்குவா அதில் போய் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. நான் சிவா சார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 2000லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட்லேருந்து. ஆமாம், ஏன்னா நான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் கேமராமேன் அசிஸ்டண்டாகவே நான் அதில் ஒர்க் பண்ணேன். ஓகே ஓகே. ஸோ அப்போ இருந்து எனக்கு ரொம்ப பழக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.